விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 99 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியொன்றை மும்பை இந்தியன்ஸ் என்று பதிவு செய்திருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக அகமதாபாத்திலே அவர்களுடைய சொந்த மைதானத்திலே வைத்து குஜராத்தை தோற்கடித்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் என்பதுதான் இங்கே சிறப்பம்சமாக இருக்கிறது. தொடர்ந்து 4 தோல்விகளை மும்பை இந்தியன்ஸ் தழுவிக்கொண்டது. இது மாத்திரமல்லாமல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் புள்ளிப்பட்டியலிலே 10வது இடத்தில் இருந்தார்கள். இறுதி இடத்திலே இருந்த அணி என்று சொல்லி எள்ளி நகையாடப்பட்டு கொண்டிருந்தது சமூக வலைத்தளங்கள் எல்லாம். ஆனால் இன்று ஒற்றை வெற்றியோடு அப்படி 3 இடங்கள் முன்னேறி 7வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இப்போது மும்பை முன்னகர்ந்து வந்திருக்கிறது. 3 இடங்கள் முன்னகர்ந்து 7வது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டும் இப்படித்தான் ரோஹித் சர்மா தலைமையிலே மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து 4 ஆட்டங்களிலே தோற்றது. அந்த சீசனிலே கப்படித்தது. இப்போது மும்பை இந்தியன்ஸ் அணி 4 ஆட்டங்களிலே தோற்றது. இந்த ஆண்டும் கப்படிக்கின்ற கனவு மும்பை ரசிகர்களுக்கு இருக்கிறது. 6வது கப்பை அடிப்போம் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மும்பை கடப்பார பேட்டிங் லைனப் கொண்ட அணி ஆரம்பத்தில் தோற்கும். அவர்களுடைய லைனப் எப்படி இருக்கும், டீம் கம்பினேஷன் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்ப்பதற்கு மும்பைக்கு ஒரு காலம் தேவைப்பட்டு செட் ஆகி வருவார்களாக இருந்தால் அதற்கு பின்னர் ஒவ்வொரு ஆட்டமும் மும்பை இந்தியன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் ஆட்டமாகத்தான் இருக்கும். அப்படித்தான் மும்பை இந்தியன்ஸினுடைய கதை. இப்போது இந்த ஆட்டத்தை மும்பை இந்தியன்ஸ் ஜெயித்திருக்கிறது, கிளிக் ஆகி இருக்கிறது. அவர்களுக்கு இருந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாவற்றையும் பிளஸ் ஆக்கி இருக்கிறார்கள். இனி மும்பைக்கு எதிராக விளையாடுகின்ற ஒவ்வொரு அணிக்கும் மிகப்பெரிய ஒரு பயத்தோடு தான் மும்பைக்கு எதிராக விளையாட வேண்டி வரும். மும்பையினுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு இதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. மும்பை இப்போது 7வது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலிலே மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் 4 புள்ளிகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். 2 வெற்றிகள் 4 புள்ளிகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். 7வது இடத்தை மும்பை இந்தியன்ஸ் பிடித்திருக்கிறது. சில வேளைகளில் மும்பை அடுத்தடுத்த போட்டிகளிலே வெற்றி பெறுகின்ற போது மிக விரைவாக புள்ளிப்பட்டியலிலே அவர்கள் பிளே ஆஃபுக்கான முதல் 4 அணிகளுக்குள் வருவதற்குரிய வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை என்பதும் இங்கே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் பாருங்கள், மும்பை இந்தியன்ஸ் 7வது இடத்திலே இருக்கிறது. 4வது இடத்தில் இருக்கின்ற அணி 5வது 6வது இடங்களில் இருக்கின்ற அணிக்கும் மும்பைக்கும் இடையிலான வெற்றி வித்தியாசம் வெறுமனே 1 தான். ஆகவே மேலே இருக்கின்ற அணிகள் தொடர்ந்து தோக்க மும்பை அடுத்த போட்டியில் வெல்கின்ற போதும் கூட புள்ளிப்பட்டியலில் இன்னும் 2 இடங்கள் முன்னேறி வருவதற்குரிய வாய்ப்பு மும்பைக்கு இருக்கிறது என்பதும் சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விஷயம். எல்லா அணிகளும் இப்போது 6 போட்டிகள் வரையிலே விளையாடி இருக்கின்றன. மும்பை இந்தியன்ஸ் 199 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது, 5 விக்கெட்டுகளை இழந்து இறுதி 6 ஓவர்களில் மட்டும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவிற்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அடித்து விளையாடி இருந்தது. அதற்கு திலக் வர்மாவினுடைய துடுப்பாட்டம் தான் காரணம். 199 ஓட்டங்களை மும்பை இந்தியன்ஸ் 5 விக்கெட்டுகளை இழந்து பெற்றுக்கொண்டது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் மிகச்சிறப்பான அவர்களுடைய துடுப்பாட்டம் அமைந்திருந்தது. இந்த மிகச்சிறப்பான துடுப்பாட்டத்துக்கு காரணம் திலக் வர்மா 1வது சதத்தை அடித்திருக்கிறார். 8 அரைச்சதங்கள் அடித்திருந்த திலக் வர்மா இப்போது இந்தியாவினுடைய தேசிய குழாத்தில் இருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது. ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜாத் பட்டிட்டார் போன்றவர்களிடம் தன்னுடைய இடத்தை இழந்து விடுவார்கள் என்று சொல்லிய செய்திகள் எல்லாம் வெளிவர இந்த தொடரிலே வெறுமனே 43 ஓட்டங்களைத்தான் இதுவரைக்கும் 5 போட்டிகளிலே திலக் வர்மா பெற்றிருந்தார். ஆனால் இன்று 45 பந்துகளில் திலக் வர்மா சத்தம் அடித்து மும்பையை காப்பாற்றி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். முதல் 22 பந்துகளில் 19 ஓட்டங்கள் தான். ஆனால் அதற்கு பின்னர் வந்த 23 பந்துகளில் 82 ஓட்டங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு போலுக்கு ஒவ்வொரு பந்துக்கும் பவுண்டரி என்கின்ற அடிப்படையில் இறுதி 23 பந்துகளில் விளாசினார். 7 சிக்சர்கள், 8 பவுண்டரிகள், 45 பந்துகளில் ஆட்டமிழக்காது 101. அதுவும் இறுதி 5வது பந்தில் சிக்சர், 6வது பந்தில் பவுண்டரி என்று அடித்துத்தான் இவர் இந்த ஓட்ட எண்ணிக்கையை அடைந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வரலாம், இன்னும் மேலதிகமானவற்றை பேசலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் குவிண்டன் டிகாக் ரெக்கல்டனை வெளியில் அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று தீபக் சகார் சென்னையினுடைய
வீரர்கள் தீபக் சகார், ஷர்துல் தாக்கூர் இந்த கூட்டணியையும் வெளியே தள்ளிவிட்டிருக்கிறார்கள். ரிக்கல்டனையும் வெளியே தள்ளிவிட்டு இப்போதுதான் மும்பைக்கு செட்டான ஒரு டீம் கிடைத்திருக்கிறது போல இருக்கிறது. குவிண்டன் டிகோ கடந்த போட்டியில் சதமடித்தவர். இன்று 13. டனேஷ் மேல்வார், ரோஹித் சர்மா விளையாடாத நிலையில் ஆரம்ப வீரராக வந்தார். 2 நாமன் டீர் 32 பந்துகளில் 45. சூரியகுமார் ஜாதவ் அவரை அணியிலிருந்து நீக்க தேவையில்லை, அவராகவே விலத்தி விடுவார் போல் இருக்கிறது. இந்திய தேசிய குழாத்தில் 15 ஓட்டங்கள் மட்டும்தான். திலக் வர்மா 45 பந்துகளில் 101 ஓட்டங்கள். 23 வயதிலே சதமடித்திருக்கிறார். ஒரு லெப்ட் ஹேண்டர் சனத் ஜாசூரிய 45 பந்துகளில் ஏற்கனவே சதமடித்திருந்தார். இன்னும் ஒரு லெப்ட் ஹேண்டராக இன்று திலக் வர்மா அந்த சாதனையை புரிந்திருக்கிறார். ஹார்திக் பாண்டியா 15, 199 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. பாருங்கள், 13வது ஓவர் இடம்பெறுகின்ற போது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 96 ஓட்டங்களை தான் பெற்றிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. அதற்கு பின்னர் பார்க்கின்ற போது 45 பந்துகளிலே 103 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இறுதி 45 பந்துகளில் என்பது கவனிக்கத்தக்கது. சிராஜ் 200 வரையிலான ஓட்டங்கள் பெறப்பட்ட போட்டியில் 4 ஓவர்கள் 25 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட். ரபாடாவிற்கு 3 விக்கெட்டுகள் கிடைத்தது. அசோக் சர்மாவிற்கு விக்கெட்டுகளிலே, ரஷீத் கான் 31க்கு விக்கெட்டிலே, பிரஷீத் கிருஷ்ணா 54க்கு 1. வாஷிங்டன் சுந்தரை ஒரு பியோ பேட்டராகவே பயன்படுத்துகிறார்கள். இன்று ஒரே ஒரு ஓவர் 13 ஓட்டங்கள். சாய் சுதர்சன் பூம்ராவினுடைய முதல் பந்து வீச்சிலேயே ஆட்டமிழந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக விக்கெட்டுகள் இல்லாத நிலையில் அவதிப்பட்ட பூம்ராவிற்கு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைத்தது. சுப்மான் கில் 17, பட்லர் 5, வாஷிங்டன் சுந்தர் 26. அருமையான ஒரு பிடியெடுப்பு ஒன்று நமன் டீர் எல்லைக்கோட்டுக்கு அருகில் வைத்து வாஷிங்டன் சுந்தரை பிடியெடுத்து ஆட்டமிழக்க செய்திருந்தார். மிச்சல் சாண்ட்னருடைய பந்து வீச்சில் 26, பிலிப்ஸ் 6, ராகுல் டிவாட்டியா 8. ஷாருக் கான் எதற்கு இந்த அணியில் இருக்கிறார் என்பதே எல்லோருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது. இவர் எந்த காலத்தில் எப்போது விளையாடினார் என்று சொல்லி தேடி பார்க்க வேண்டி இருக்கிறது. 13 பந்துகளில் 17, ரபாடா 12, 15.5 ஓவர்கள் நிறைவிலேயே 100 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள். பூம்ரா 3 ஓவர்கள் 15, ஹார்திக் பாண்டியா முதல் ஓவரிலே 18 ஓட்டங்கள், ஒரு விக்கெட். பின்னர் பந்து வீசவில்லை. அஸ்வினி குமார் கடந்த ஆண்டும் கூட அவர் 2015 அறிமுகமான போட்டியில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த ஆண்டும் அவருக்கு கிடைத்த முதலாவது போட்டியில் 24 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். கசன்ஃபார் 17க்கு 2, மிச்சல் சாண்டர் 3 ஓவர்கள் 16க்கு 2. 99 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே மும்பை ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மும்பை ரசிகர்கள் கடுமையான கொண்டாட்டத்தில் இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் முதல் இடத்திலே பஞ்சாப் இருக்கிறது 5 வெற்றிகள். ஆர்சிபி 4 வெற்றிகளோடு 2வது இடத்திலும், ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 வெற்றிகளோடு 3வது இடம், சன்ரைசர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் தலா 4, 5, 6வது இடங்களை பிடித்திருக்கின்றன. 3 வெற்றிகள். மும்பை இந்தியன்ஸ் 2 வெற்றிகள் தான், ஆனால் 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார்கள். சென்னையும் 2 வெற்றிகள் 8வது இடம், லக்னோ 9வது இடம் 2 வெற்றிகள், கொல்கத்தா 10வது இடத்தில் இருக்கிறது. 7 போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றியைத்தான் கொல்கத்தா பெற்றிருக்கிறது. கொல்கத்தா 7 போட்டிகளிலும், டெல்லி 5 போட்டிகளிலும் விளையாடி இருக்கின்றன. மற்ற எல்லா அணிகளும் தலா 6 போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றவை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். மிகச்சிறப்பாக அஸ்வினி குமாரினுடைய பந்து வீச்சு இன்றைய நாளிலே அமைந்திருந்தது. இதே போன்று திலக் வர்மாவினுடைய துடுப்பாட்டமும் மும்பையை இன்றைய நாளிலே காப்பாற்றி இருக்கிறது என்று சொல்லலாம். மிக லாபகமான ஒரு ஆட்டம் இன்றைய நாளிலே மும்பைக்கு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு. ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த ஐபிஎல்லிலே இனி வரப்போகின்ற போட்டிகளிலே இருக்கும். திலக் வர்மா ஒரு கட்டத்திலே 14 ஓவர்களிலே 22 பந்துகளில் 19 ஓட்டங்களாக இருந்தார். பாருங்கள், 20வது ஓவர் நிறைகின்ற போது 101 ஓட்டங்களாக திலக் வர்மா தன்னுடைய ஓட்டு எண்ணிக்கையை உயர்த்தி இருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. கேமரூன் கிரீன் 23 வயது 353 நாட்களிலே மும்பைக்காக சதமடித்தார். அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார். 23 வயது 163 நாட்களிலும் திலக் வர்மா இந்த சாதனையை முறியடித்திருக்கிறார். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு புள்ளி விவரத்தை பார்க்க கிடைத்தது. குஜராத்திலே, அதாவது அகமதாபாத்திலே 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மும்பை வென்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரமாகத்தான் இருக்கிறது இந்த புள்ளி விவரம் என்பதும் கவனிக்கத்தக்கது. திலக் வர்மா 18வது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது 49 ஓட்டங்களாக இருந்தது, ஆட்டம் இழக்காது. அதற்கு பின்னர் வெறும் 12 பந்துகளிலே அடுத்த 50 ஓட்டங்களை பூர்த்தி செய்து மிக லாபகமான ஒரு வெற்றியை மும்பைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். நான் தில்லியம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.